ப்ரீவியஸ் ஆகி மார்க் பண்ணுங்க ப்ரோ. எது ப்ரோ ப்ரீவியஸ் ஆகி அது இதுவா? இல்ல ப்ரோ, அது கீழே இதுவா? அதான் ப்ரோ. அதான் ப்ரோ, அது மார்க் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஆகி மட்டுமா இது வேற என்னது? அது கீ லெவல் ப்ரோ. கீ லெவல். குட். அப்படியே லோ மார்க் பண்ணிருங்க ப்ரோ. லோவா? லோ மார்க். அங்கே மார்க் பண்ணிருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. இந்த இடத்துல என்ன நடந்துருக்கு? சரி, ஆக்சுவலி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் என்ன நடந்துருக்கு? ரீடெஸ்ட். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் என்ன நடந்துருக்குன்னு அப்ப இது ப்ரோ, இது பிரேக் பண்ணிருக்கு ப்ரோ மார்க்கெட். எதை பிரேக் பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஹையர் ஹை வச்சிருக்கு. அப்ப மார்க்கெட் எதுக்கு சான்சஸ் இருக்கு? அப் ட்ரெண்டுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீக்குக்கு ப்ரோ. வீக்லி ப்ரோ. ஒரு ட்ரெண்ட் லைன் வரீங்க ப்ரோ. ஒரு ட்ரெண்ட் லைன், சும்மா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு விடுங்க ப்ரோ. சோ வீக்லில என்ன பண்ணலாம்? ஓகே ப்ரோ. டேக்கு போயிடலாம் ப்ரோ. டேக்கு போயிடலாமா? யோ கீ லெவல் மார்க்கே பண்ணலையே நீங்க. அது மார்க் பண்ணுங்க ப்ரோ. ஆனா டேக்கு போய் பாத்துக்கலாம்னு நினைச்சேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. பிச்சி இங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சுவலி என்ன ட்ரெண்ட் இது? ஓகே ப்ரோ. டவுன் ட்ரெண்ட். இல்ல, இது வந்து டவுன் ட்ரெண்ட். இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாமா? சரி, என்ன இருக்கு ட்ரெண்ட் லைன்? பிரேக் பண்ணிருக்கு. பிளஸ் கீ லைன் சப்போர்ட் எடுக்குது கீ லெவல்ல. சரி, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். வேற என்ன பிரேக் அவுட்? இங்க கீ லைன் பிரேக் அவுட் ப்ரோ. ப்ரீவியஸ் ஐயும் பிரேக் அவுட். மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு? அப் ட்ரெண்ட் தான் அப் ட்ரெண்ட் தான். ஓஹோ. நெக்ஸ்ட் டே ப்ரோ. டேல கரெக்ட்டா எங்க நிக்குது மார்க்கெட்? சப்போர்ட் லைன் கீ லைன்ல இருக்கு. கரெக்ட்டா என்ன பண்ணிருக்கு? சப்போர்ட் எடுத்து. ஆமா ப்ரோ, சப்போர்ட் எடுத்து கீ லெவல்ல கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு? ஓகே. ஆமா ப்ரோ, சப்போர்ட் எடுத்து நின்னுட்டு இருக்கு ப்ரோ. நின்னுட்டு இருக்கு. சோ இந்த இடத்த உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? உடைச்சா அப் ட்ரெண்ட் ப்ரோ. உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உடைச்சா அப் ட்ரெண்டா? உடைச்சா டவுன் ட்ரெண்டா? இல்ல, கீழ உடைச்சா டவுன் ட்ரெண்ட், மேல போனுச்சுன்னா அப் ட்ரெண்ட். மேல வந்து உடைச்சிச்சுன்னா அப் ட்ரெண்ட். ஓகே. இப்போ இங்கேன்னு ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? வரையலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இல்ல ப்ரோ, இப்ப இல்ல. இப்போ ஒரு ஹேமர் வந்திருக்கு. இருந்தாலும் இன்னொரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் போய்க்கிறோம் ப்ரோ. சின்னோண்டு கேண்டில், ஒரே ஒரு கேண்டில். அப்ப இந்த சப்போர்ட் லெவல்ல ஹேமர் வந்தா என்ட்ரி எடுக்க மாட்டீங்களா? எடுக்கலாம். எடுங்க ப்ரோ. அப்ப எடுங்க. பைய போடுங்க. போடலாமா? போடுங்க. சோ ஓகே. 1:2 2 ப்ரோ. 2. இதையும் உடைச்சு நான் என்ன பண்ணலாம்? சரி, இது ஒரு ப்ரீவியஸ் ஐயா. ஆமா ப்ரோ. இத உடைச்சு நான் என்ன பண்ணலாம்? 1:1 கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ. கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ட்ரெண்ட் ஃபாலோ ஆனுச்சுனா பை போட்டுட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணவா? பண்ணுங்க ப்ரோ. एक्चुअली 1:1 ஹிட்டா? 1:1 ஹிட் ப்ரோ. ப்ரோ பை. ஆமா ப்ரோ, 1:2 ஹிட் ஆச்சு ப்ரோ. இப்போ பை போலாம் ப்ரோ. ரீடெஸ்ட் ஆகட்டுமா இல்ல பை போயிடலாமா? பை போயிடலாம் ப்ரோ. போங்க. ப்ரீவியஸ் லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. ப்ரீவியஸ் லோ ஸ்டாப் லாஸா? ஆமா ப்ரோ. சோ ஓகே. டார்கெட் 1:2 ப்ரோ. 2 சோ கண்டிப்பா மேல போகணுங்கிறதுனால நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, ரைட்? அப்படிதான் ப்ரோ. 1:1 மேல போகுங்கிற நம்பிக்கை. ஹிட் ப்ரோ. ஓகே ப்ரோ. பை என்ட்ரி போடலாம் ப்ரோ. இன்னொரு பையா? போடலாமே. ஐ ஷூர் இட் பை என்ட்ரி. நல்லா பார்க்கணும் இங்க என்ன நடந்துருக்குன்னு. ஐ ஷூர் இங்க என்ன நடந்துருக்கு, இன்னும் என்ன ஆகல. இங்க எல்லாமே ஸ்பின்னிங் டாப் நியூட்ரல் தான். இங்க எல்லாமே இருக்குது, எல்லாமே நியூட்ரலா. நியூட்ரலோட லோவை உடைக்கல. ஓகே. அதுவும் நியூட்ரல் லோவும் இருக்கு. ஒரு அப் ட்ரெண்டோட லோவும் என்ன ஆகல, இங்க உடையல. பிரேக். ஆமா. சோ பை போலாம். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஆமா ப்ரோ. இதுல என்ன தெரியுது? ரொம்ப ஸ்பீடா ஏறி இருக்கா மார்க்கெட். 3 கேண்டில். மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேபி ரீடெஸ்ட் எடுக்கலாம். இன்னும் 50% எடுக்கலாம். பட் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருந்தா யூ கேன் கோ ஆன் தி பை. இல்ல ப்ரோ, ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் போய்க்கிறேன். பை. ஓகே. சோ எப்படி ட்ராப் பண்றான்னு பாத்தீங்களா? புரியுது ப்ரோ. சி இந்த இடத்துல என்ன நடக்கு? அப்படி எடுத்துறதா 1:1 ஹிட் ஆயிருமா ப்ரோ? எடுத்துனா 1:1 தாராளமா ஹிட் ஆயிருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே. சி ஏறிட்டே பார்த்து போக வேண்டாம். இடத்துல என்ட்ரி போடுவோமா? ஸ்டாப் லாஸ் இதுக்கிட்ட வைப்போமா? ஆமா ப்ரோ. 1:1 ஹிட். ஓகே. நம்ம எடுக்கிறது மேக்ஸிமம் 1:1. பட் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே. ஆக்சுவலி ஒரு அப் ட்ரெண்டா? ஆமா ப்ரோ. ஆமா. கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம்? வீக்லி மல்டி டைம் ஃப்ரேம் பார்க்கணும். வீக்லில என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்.
ஓகே இந்த இடத்துல என்ன ம். நடக்கும், என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல டினோட் பண்ணிக்கணும். சி ஆக்சுவலி இது ஒரு இம்பல்ஸா ஆமா ப்ரோ. என்ன பண்ண வருது, ரீடெஸ்ட் தான் ப்ரோ. ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல 50% போயிரும். ரீடெஸ்ட், தென் மார்க்கெட் என்ன ஆகலாம், மார்க்கெட் மேல போயிரும். மேல மேல போயிரும். போகலாம். ஸோ இதுல 50% லெவலில் நான் எப்படி நோட் பண்ணி வச்சுக்கலாம், இப்படி நோட் பண்ணி வச்சுக்கலாமா, 50% வச்சா நான் இந்த லெவலில் வச்சுக்கலாமா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம், ஓகே. திரும்ப கூட போலாம். அப் ட்ரெண்டுக்கு மாறலாம். திரும்ப கூட அப் ட்ரெண்டுக்கு என்ன ஆகலாம், ஆமா. மாறிடலாம். மாறிடலாம். ஸோ இந்த லெவலில் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஓகே என்ன ப்ரோ. இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா, இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. இல்ல. சி இப்போ என்ன ஓகே. இருக்கு, என்ட்ரி ப்ரோ. பை. ஐஷோட்டா பை, பை தானே ப்ரோ. பை தான் ப்ரோ. பை எடுக்கலாமா, போங்க ப்ரோ. பை போடுங்க ப்ரோ. பை எடுக்கலாமா, நல்லா பார்க்கணும். சி இங்க என்ன நடந்திருக்கு, ட்ரெண்ட் வந்து சோ ப்ரீவியஸ் ஹையை உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சி வெயிட் பண்றதுக்கு இல்லை, இங்க என்ன நடக்கு, லோ உடைச்சிருக்குல்ல. ஆமா ப்ரோ. அப்ப மார்க்கெட் கண்டிப்பா 50% டிராவல் பண்ணிட்டு என்ன ஆகலாம், மேல போலாம். அதுல ப்ரோ நான் ஸ்டாப் லாஸ் 50% தானே வைப்பேன். அதுக்காக கேட்டேன். வரலாம். பட் அப்படியே உடைச்சு கீழே வந்துச்சுன்னா லாஸ் தானே. சரி ஓகே ப்ரோ. இப்போ ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், பை போலாம் ப்ரோ. ஐஷோர் போலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ், ஸ்டாப் லாஸ் அது போதும். 50% மட்டுமே வச்சுக்கலாம்ல ப்ரோ. ரீடெஸ்ட் எடுத்தானா அவ்வளவுதானே வருவான். ஓகே. டார்கெட் ஓகே தானே. 2%. ஸோ இந்த கேண்டலோட லோவே வச்சுக்கிறீங்களா, இல்ல ப்ரோ. அந்த ஹேமரோட லோ வச்சுக்கிறேன். ஹேமரோட லோ ரன் பண்ணவா. ஓகே ப்ரோ. போலாம் ப்ரோ. போலாம் ப்ரோ. போங்க ப்ரோ. போலாம் ப்ரோ. ஓகே. ஓகே. இன்னொரு கேண்டில் போங்க ப்ரோ. பிரேக் ரெடி ஆயிட்டான். லோ பிரேக் ஆயிடுச்சா. பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ. ஸ்டாப் லாஸ் இங்க எங்க ப்ரோ? ப்ரீவியஸ் லோவே வச்சிருக்கலாமா? இல்ல ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் லோ. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தது தவறான ஒரு இடம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இங்கேயே வார்ம் பண்ணேன். சரி திருப்பி இங்க போயிட்டு ஸோ வெயிட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து இன்னும் வந்து ரீடெஸ்ட் கண்டிப்பா வரல. ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம், இன்னும் டிராப் அவுட் ஆகிட்டு மேலே போகலாம். அதுதானே ரீசன். ஸோ ரீசன் வேணும்ல. பாருங்க மேலதான் போகும். ஆனா எங்க மேல போகுங்கிறதுல நம்ம என்ன பண்ணிக்கிறீங்க, இதா இருக்கணும்ல. ஸோ இப்போ இந்த இடம் வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. இப்போ எனக்கு மேலதான் போக போகுதுன்னு எனக்கு தெரியும். இப்போ ஆக்சுவல் இது வந்து மேஜர் லோ, மைனர் லோ உடைச்சிருக்கு. இந்த மைனர் கையை உடைச்சாதான் என்ன ஆகும், மார்க்கெட் மேல போகும். மேல போகுமா, அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம், கீழே தான் ப்ரோ. கீழே தான். தெரியுதா, இந்த இடத்த உடைக்க வைக்க கீழே வந்து மார்க்கெட் கீழே தானே வந்துகிட்டு இருக்கு. பட் என்ன பண்ணல, இந்த லோவை மேஜர் லோவை என்ன பண்ணல, பிரேக் பண்ணல. இன்னும் பிரேக் பண்ணல. சி பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிட்டான். கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணுவான், ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ரீடெஸ்ட்டுக்காக நம்ம கண்டிப்பா வெயிட் தான் பண்ணி ஆகணும். அவசரம். ஏன்னா இது வந்து கீழே லெவலில் மாறிடுச்சா. ஆமா ப்ரோ. ஆமா. அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம், டிராப் அவுட் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் என்ன ஆகலாம். ஓகே. சோ இந்த கீழ லெவல்ல பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னடா, கீழ தான். ஆனா இத நான் வீக்லில பாக்கும்போது, நம்ம வீக்லில பாக்கும்போது இது ஃபுல் இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் என்ன ஆகும், 50%. ஆமா, ரியாக்ட் ஆவான். இல்லாட்டினா கீழ வந்து தொட்டுட்டு கூட ரியாக்ட் ஆகி மேல போவான். சோ இப்போ நம்ம பைக்னா வெயிட் பண்ணும்ல. சோ பையிங் எங்க கிடைக்குமோ அப்பதான் நான் என்ட்ரி எடுக்கணும். இப்போதைக்கு எனக்கு இல்ல, பட் செல்லிங் பொசிஷனும் கம்மியா தான் இருக்கு. ஓகே. நான் என்ன பண்ணும், ஒரு ஃபைனலி ஒரு இடத்துல என்ன இருக்கு, பைக்கு சிக்னல் கிடைச்சிருக்கு. ஸோ பார்க்குறேன் நான் இம்பல்ஸுக்கு கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு, 50% ரீடெஸ்ட். அதுவும் எந்த லெவலில் நல்ல கீ லெவலில் கிடைச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் எங்கே போகுது, மேலே போகுது. இப்போ என்ன பண்ணலாம், போடலாம் ப்ரோ. பை என்ட்ரி போடுங்க ப்ரோ. ஐஷோர் போடுங்க ப்ரோ. ப்ராஃபிட்ல தானே இருக்கேன். ஸ்டாப் லாஸ் அதே வைங்க ப்ரோ. அந்த ரெட் கேண்டிலோட கீழ லோ இதுவா, 50% கூட 50% மார்க் வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. டார்கெட் மேல தானே ப்ரோ போவோம். அங்கே இருக்கட்டும் ப்ரோ. அங்கே வைங்க ப்ரோ. இங்கே ஓகேவா, 1:4 ரேஷியோ 1:3.5. ஆமா ப்ரோ. எப்படி இருந்தாலும் நான் 1% 2% புக் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அது வரைக்கும் போற வரைக்கும் பார்க்கலாம். ஓகே போங்க ப்ரோ. இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகல. சீரிஸ் ஓகே ப்ரோ. இந்த இடத்துல இன்னும் என்ன பண்ணல, ஹண்ட் பண்ணல. என்ன இது கரெக்டா பாருங்க.
நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஆமா வைஸ் bro. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா நான் என்ன பண்ணுவேன், ஆமா க்ளோஸ் வச்சா தான் நான் எக்ஸிட் ஆவேன். எக்ஸிட் இல்லாட்டினா ஆகும். நான் அதர்வைஸ் ஐ வில் கோ இருப்பேன். வெயிட் ஃபார் த பை. ஆமா ப்ரோ. கரெக்டா என்ன பண்ணிருக்கு, ஆமா மேல bro. போய் இப்போ என்ன பண்ணலாம், பை போடலாம் ப்ரோ. பை போடலாமா, போடலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் 50% வச்சுக்கோங்க ப்ரோ. 50%. 50%னா எங்க, இல்ல ப்ரோ, இது சும்மா இதுக்கு ஒரு 50% வச்சுக்கோமான்னு கேட்டேன் ப்ரோ. அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சா ரொம்ப இதா இருக்குல்ல ப்ரோ, அதுக்காண்டி கேட்டேன் ப்ரோ. இந்த கீ லெவலே வச்சுக்கலாமே, ஒரு கீ லெவல் இருக்குல இத ஓகே ப்ரோ. வச்சுக்கலாம்ல. ஓகே ஓகே ப்ரோ. இந்த கீ ஓகே. லெவல பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா நம்ம வச்சுக்கலாம். வித் 50% ஆயிடுச்சு கேண்டலுக்கு. ஆமா ப்ரோ. சேம் டார்கெட்டா? ஓகே ப்ரோ, சேம் டார்கெட் தான் ப்ரோ. ஓகே 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 நைஸ். ப்ரோ. ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துலயுமே நல்ல கிட்ட தான் மூவ்மெண்ட் bro. இருக்கு. எல்லாமே என்ன பண்ணிரும், ஸ்டாப் லாஸ் இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ. ஓகே. என்ட்ரி ஹிட் ஆயிச்சா? ஓகே ப்ரோ. ஆமா ப்ரோ, என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்ட்டா என்ன ஆமா ஆமா இருக்கு, bro. இந்த இடத்துக்கு இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் கொடுக்குற மாதிரி வருது. ஆனா என்ன பண்ணல, இந்த லோவை லோ பிரேக் பண்ணல. அந்த லோ தானே ப்ரோ, பிரேக் பண்ணல ப்ரோ. பிரேக் பண்ணல. அப்ப மார்க்கெட் என்னத்துக்கு சான்ஸ் இருக்கு, மேலதான் மேலதான் மேலதான். மேல. இப்போ என்ன என்ட்ரி எடுக்கலாமா? இல்ல ப்ரோ, சரியான சிக்னல் வரட்டும் ப்ரோ. ஓகே 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 ஓகே. லோல ஹேங்கிங் மேன். ஓகே ப்ரோ. மேல கட் பண்ணா போலாம் ப்ரோ. பை. பையா? ஆமா ப்ரோ. இது 1:2 இருக்கட்டும் ப்ரோ. 1:2வா? இல்ல நமக்கு இது வரைக்கும் போகும் தெரியுமே. இல்ல வச்சுக்கலாம், தெரியும், வச்சுக்கலாம் ப்ரோ, வச்சுக்கலாம் ப்ரோ, அங்கேயே வச்சுக்கோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நமக்கு டெஸ்டினேஷன் தெரியும்னா நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி தெரிஞ்சிருச்சு. போகலாம். ஸோ நமக்கு இதெல்லாம் Okay bro. டெஸ்டினேஷன் தெரியும்னா நம்ம அதுக்கேற்று ஃபாலோ பண்ணிட்டு மூவ் ஆன் போக போகிறோம், அவ்வளோதான். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போனேன், இந்த இடத்துல நான் என்ன பண்ண போனேன்ற நான் தெளிவாக இருந்துட்டாலே நான் என்ன பண்ணிட முடியும், இங்கே அந்த இடத்த சக்சஸ் பண்ணிட முடியும். சக்ஸஸ் பண்ண முடியும். எனக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் லாஸ், மற்ற ட்ரேட் எல்லாமே எனக்கு என்ன இங்கே ப்ராஃபிட் தான் ப்ரோ. ப்ராஃபிட் தான். இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு ட்ரேட் லாஸு, மற்ற ட்ரேட் எல்லாம் ப்ராஃபிட்டு. எனக்கு ஸோ லாஸ் அப்படி நான் கேரே பண்ணல, ஏன்னா நான் அந்த லாஸுங்கிறது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது இங்கே. உண்மையா இல்லையா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு வே தெரியும், இந்த இதுதான் போக போகுது, இந்த இடத்துக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு வே தெரியும். நான் நோக்கி டிராவல் பண்ண போறேன். அதே மாதிரி நீங்க இங்க கூட டிராவல் பண்ணிக்கலாம். இந்த இடத்த கீ லெவல்ல பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் ஆயிருக்குல்ல. ஆமா ப்ரோ. இத செல்லிங் பொசிஷன் வந்திருக்குல்ல. அப்போ மார்க்கெட் இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே அழகா நீங்க செல்லு போடலாம். ஓஹோ, ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணிடலாம், தப்பு கிடையாது. இந்த இடத்துல பை போன நீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்போது, இந்த லெவல்ல பிரேக் பண்ணும்போது நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, செல் போயிரலாம் கண்டிப்பா. இப்போ நீங்க ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செல்லுல நீங்க நிறைய என்ட்ரிஸ் போட்டுக்கலாம். ஆமா ப்ரோ. and then 2 and then 3 புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல போயிட்டு இதுக்கு 50% நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், பை போயிரலாம். பை போயிரலாம். இந்த இடத்துல நிமல் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, மல்டி டைம் ஃப்ரேமுக்கு போல, ஒரே டைம் ஃப்ரேமுக்குள்ளேயே மூவ் ஆன் ஆயிட்டீங்க. ஆமா ப்ரோ. ஆமா. வீக்லில போய் பார்க்கல, மந்த்லில போய் பார்க்கல. ஆமா. அது மேஜர் டைம் ஃப்ரேம்ஸ் பார்த்தா தானே மைனர்ல என்ன நடக்குன்னு நம்மளால டினோட் பண்ணிக்க முடியும். ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. we want to be note of majors என்னன்னா இங்க நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ப்ரோ. மைனர்ல நம்ம அதை டினோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க மேஜர்ல பாத்தீங்கன்னா ஈஸியா டினோட் பண்ணிக்க முடியும். ஆமா ப்ரோ. இத நீங்க மேஜர்ல பாத்தீங்கன்னா இந்த செல்ல ஈஸியா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி டிராவல் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் மேட்டர். ஓகே ப்ரோ. ஒண்ணுமே இல்ல நிமல். சோ சூப்பர், வெல் டன். ஓகே ப்ரோ. Thank you bro. Thank you. Super. Thank you bro. Thank you bro.